தக்காளி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சையா சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. ஆனா அது பச்சையா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. எதனால சொல்றேன்னா தக்காளியில வந்து நம்ம சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய லைகோபின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ராவா எடுத்துக்கும் போது கண்டிப்பா நம்ம உடம்புல கிடைக்காது. அதை கண்டிப்பா வந்து நம்ம சமைச்சுதான் வந்து சாப்பிடணும். வெங்காயத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டா வதக்கி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தாராளமா வந்து நீங்க ராவா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பூண்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா இடிச்சு வச்சுட்டு நீங்க வந்து சமைக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்றேன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பூண்டுல கிடைக்கக்கூடிய ஆல்சின் கண்டென்ட் நம்ம பாடியில வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். சக்கரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றத விட நார்மலா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எதனாலன்னா நீங்க வந்து வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணும்போது அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து வாட்டர்லயே போயிடும். அதனால நீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பருப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க சமைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் வந்து ஊற வச்சு வந்து நீங்க சமைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க அப்படியே பாயில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்டைஜஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பசலைக்கீரை நீங்க சாப்பிட்ற அன்னைக்கு தயவு பண்ணி வந்து அன்னைக்கு மட்டும் வந்து நீங்க டீ காஃபி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதனாலன்னா அதுல அயன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க டீ காஃபி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அதுல டேனின்ங்கிற ஒரு கண்டனை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துரும். அதனால டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க.